அருட்பெருஞ்சோதி காலை வணக்கம். அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலைகள் தண்டுடன் சேர்த்து கொள்ளலாம். பச்சை மிளகாய், எண்ணெய் ஊற்றி நன்கு வதக்கி கொள்ளலாம். பொட்டுக்கடலை, பெருங்காயம், லைம் டு டேஸ்ட். நன்கு ஸ்ரீங்கான பிறகு அரைத்து கொள்ளலாம். பியூட்டிஃபுல் கொத்தமல்லி சட்னி தயார். தக்காளி கீரை நன்கு வதக்கி கொள்ளலாம். ஆகும் வரை நன்கு வதக்கி கொள்ளலாம். மணத்தக்காளி கீரையை, தேங்காய், கல்லுப்பு, பச்சை மிளகா அனைத்தையும் நன்கு வதக்கி கொள்ளலாம். தக்காளி காய்கள் காம்பை நீக்கிவிட்டு நன்கு ஒரு வாணலியில் போட்டு எண்ணெய் ஊற்றி அது வெடிக்கும் வரை வதக்கவும். அது வெடிக்கும் வரை அதை வதக்கி கொள்ளலாம். கரைத்தது ஜாகரி, தூள், கொத்தமல்லி தூள், சிறிதளவு எள்ளு, வெந்தயம் பொடித்தது சேர்த்து கொள்ளலாம். புளித்தண்ணீர் தேவையான அளவு, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. காய்களை வேஸ்ட் செய்யாமல் இது மாதிரி வத்த குழம்பு மாதிரி மணத்தக்காளி காய் வத்த குழம்பு செய்து சாப்பிடுங்கள். ஜாகரியும் டேஸ்ட்டுக்கு ஆட் செய்து கொள்ளுங்கள். திக்காகும் வரை அதை கொதிக்க விட்டு கொள்ளலாம். கீரை வதக்கியது, பச்சை மிளகாய் வதக்கியது, தேங்காய், முந்திரி, கெட்டி தயிர் சேர்த்து நன்கு நைஸாக அரைத்து கொள்ளவும். அரைத்து கொள்ளலாம். நம்மளுடைய மணத்தக்காளி பச்சடி தயார். இதை சூடான சாப்பாட்டில் நெய் சேர்த்து இந்த பச்சடியை கலந்து அழகாக சாப்பிடவும். இதில் தண்ணீர் சேர்க்காமல் அரைக்கவும். சாப்பாட்டில் நெய் சேர்த்து இதை சாப்பிடுங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிறிது லைட்டாக தயிர் சேர்த்து அரைத்ததால் சிறிது புளித்தால் நன்றாக இருக்கும். செம்ம டேஸ்டியான 3 டிஷ் என்று உங்களுக்கு செய்து காமித்துள்ளோம். கொத்தமல்லி சட்னி, மணத்தக்காளி கீரை பச்சடி, மணத்தக்காளி காய் வத்தக்குழம்பு. என்ஜாய். ஸ்டே ஹெல்த்தி என்ஜாய் ஈட்டிங். பாய். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தக்காளி கீரை பச்சடி சம்மருக்கு ரொம்ப நல்லது. உடல் சூட்டை தணித்து கொடுக்கும். அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்றும் வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக செய்தீர்களானால் ஊறுகாய் மாதிரி செய்து வைத்து சாப்பாட்டோடு கலந்தும் சாப்பிடலாம். தயிர் சாதத்தோடும் மேட்ச் ஆகும். பாய்.